வீட்டில் பெண்கள் இல்லத்தரசிகள் அல்ல, நாட்டை கட்டமைப்பவர்கள். இந்திய உச்சநீதிமன்றம் நேற்று 11/6/2026 அன்று தலைமை நீதிபதி சஞ்சய் கரோல் அவர்கள் நோங்மி கபம், கோட்டீஸ்வர் சிங் என்ற இரு நீதிபதிகளுடைய அமர்வு SLP நம்பர் 33,915/2025 என்ற வழக்கில் சிசுபால் அலைஸ் சிஸ்ராம் அண்ட் அதர்ஸ் எதிர் சுர்ஜித் அண்ட் அதர்ஸ் என்ற வழக்கில் நேற்று உத்தரவிட்டிருக்காங்க. இந்த உத்தரவு இந்தியாவே கவனிக்கக்கூடிய, தமிழ்நாடே கவனிக்கக்கூடிய ஒரு முக்கியமான தீர்ப்பாக அமைஞ்சிருக்குன்னு சொல்கிறது மிகையாகாது. ஏன்னா இந்த தீர்ப்பை பொறுத்த வரைக்கும் இந்த தீர்ப்பினுடைய சாராம்சம் குடும்பத்தை வழிநடத்தும் பெண்கள், குறிப்பாக இன்னைக்கு ஒரு குடும்பத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை வேலைகளையும் பார்க்கக்கூடிய பெண்களுக்கு சமூகத்தில் என்ன மரியாதை இருக்குது, சமூகத்தில் மரியாதை இருக்கணுன்ற அடிப்படையில் இந்த உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கு. அதுவும் குறிப்பாக ஹோம் மேக்கர்னு அவங்கள கூப்பிடக்கூடாது, அவங்கள நாட்டை கட்டமைப்பவர்கள் அப்படின்னு அழைக்கணும் அப்படின்ற விதத்தில் விபத்து காப்பீடு வழக்கில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்கு. இந்த தீர்ப்பை பொறுத்த வரைக்கும் பஞ்சாப் மாநிலத்தில் 2001 நவம்பர் 25 அன்று ஒரு சாலை விபத்தில் ஒரு பெண் இறக்குறாங்க. வாகன விபத்து தீர்ப்பாயம் அவரது கணவருக்கும் 3 குழந்தைங்களுக்கும் தீர்ப்பினுடைய இறுதி விசாரணையில் விபத்து ஏற்பட்டு இறந்ததுனால 2,42,000 ரூபாய் இழப்பீடு வழங்க உத்தரவிட்டாங்க. அதை எதிர்த்து அவர் பஞ்சாப் அண்ட் ஹரியானா உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யும்போது அந்த வழக்கில் 8.43 லட்சம் வழங்கணும், அதுவும் வட்டி 7.5% வழங்கணுன்ற உத்தரவு பஞ்சாப் அண்ட் ஹரியானா உயர்நீதிமன்றம் வழங்கியிருந்தது. இது குறைவான இழப்பீடு அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செஞ்சுருந்தாங்க. இது 2001 ஏற்பட்ட விபத்து 25 வருஷம் ஆயிருக்கு. இந்த 25 வருஷம் கழித்து உச்சநீதிமன்றம் இந்த தீர்ப்பை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த கணக்கீடு செஞ்சது எல்லாமே தப்பு. வீட்டில் குடும்பத்தில் நிர்வகிக்கக்கூடிய பெண்களுடைய வேலைகளை வெறும்னே அவங்கள ஹோம் மேக்கர் இல்லத்தரசிகள் சொல்லி அவங்க பங்களிப்பு குறைச்சி மதிப்பிடக்கூடாது. அவர்கள் இந்த தேசத்தை கட்டி எழுப்பவங்களே அவங்க தான். அவங்களுடைய வீட்டு வேலைகளும் அவங்க குடும்பத்தினர் கொடுக்கக்கூடிய அரவணைப்பும் இன்றைக்கி பொருளாதார மதிப்பு கொண்டவே இருக்க வேண்டும், மறுக்க முடியாத ஒரு உழைப்பு. அதே நேரத்தில் 4 சுவற்றுக்குள்ளே இந்த உழைப்பு முடிஞ்சிடக்கூடாது. வருங்கால தலைமுறையை வளர்த்தெடுப்பது, மனித வளத்தை மேம்படுத்துவது, இது எல்லாமே அவங்களுடைய பங்களிப்பு என்பது மிக முக்கியமானது. அந்த விதத்தில் வீட்டு பராமரிப்பு உழைப்பில் ஈடுபடுவர்களுடைய பங்களிப்பு மட்டுமே உள்நாட்டு உற்பத்தியில் 15-17% அவங்க பங்களிப்பு விதத்தில் இருக்குது. இன்றைக்கி இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய உழைப்பை பணத்தால் மதிப்பிட முடியாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி எல்லா தீர்ப்புகளுமே உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் கணக்கிடுவதில் ஒரு பிரச்சனை இருக்குது. அப்போ 3000 கொடுக்கலாமா, 2000 கொடுக்கலாமா, 8000 கொடுக்கலாமா, 7000 கொடுக்கலாமா, ஒரு பொதுவாக இல்லப்பணியில் ஈடுபடக்கூடிய பெண்களுக்கு அவருடைய மாத ஊதியம் என்று கணக்கிடுவதில் மிகப்பெரிய சிக்கல் என்பது இருந்துருக்கு. ஒரு உதாரணத்துக்கு, ஒரு வீட்டில் ஒரு பெண் சமையல் வேலைக்கு போகிறாங்கன்னா அதுக்கு ஒரு சம்பளம் இருக்கும். அவங்க வீட்டு வேலை, பாத்திரம் கழுவுறது, துணி துவைப்பது, இந்த வேலை செஞ்சாங்கன்னா அதுக்கு ஒரு சம்பளம் இருக்கும். ஆனால் வீட்டில் இல்லப்பணியில் ஈடுபடக்கூடிய பெண்களுடைய பங்களிப்பு என்பது சுத்தமாக இல்லாமல் அது ஒரு 0 கணக்கிடுவதுன்றது நடைமுறையில் இருந்துச்சு. இப்போ இந்த தீர்ப்பை பொறுத்த வரைக்கும் அதில் முக்கியமாக குழந்தைங்களுக்கு உணவளித்து வேலைக்கு செல்றவருக்கு உதவியாக இருந்து பல்வேறு பணிகளில் ஈடுபடுவது என்பது நாட்டினுடைய ஒட்டுமொத்த பொருளாதார இயந்திரத்திற்கும் அவங்களுடைய உழைப்பு தான் எரிபொருளாக அமைஞ்சிருக்கு. அந்த விதத்தில் உச்சநீதிமன்றம் முக்கியமான தீர்ப்பு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இல்லப்பணியில் ஈடுபடுவர் வீட்டில் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய வேலை செய்கிறவங்க அவர்களுக்கு மாதம் ரூபாய் 30,000 சம்பளம் கணக்கீடு செய்யணும். அப்படின்னா ஏற்கனவே கீழமை விசாரணை நீதிமன்றம் 2,42,042 ரூபாய் தீர்ப்பு கொடுத்தாங்க. பஞ்சாப் அண்ட் ஹரியானா நீதிமன்றம் 8,43,000 தீர்ப்பு கொடுத்தாங்க, 7.5% வட்டியோட. ஆனால் உச்சநீதிமன்றம் இந்த தீர்ப்பை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமாக நம்ம கணக்கீடு செய்ய வேண்டியது, மாதம் 30,000 சம்பளம் கொடுத்து அவங்களோட 30,000 சம்பளம் போட்டு 62,77,900 ரூபாய் இந்த கணக்கீடு செஞ்சு இந்த தீர்ப்பை உச்சநீதிமன்றம் நேற்றைய தினம் வழங்கியிருக்கு. இந்தியா முழுக்க இல்லப்பணியில் வீட்டை நிர்வகிக்கக்கூடிய பணியில் ஈடுபடக்கூடிய எல்லா பெண்களுக்கும் கிடைத்திருக்கக்கூடிய
ஒரு முக்கியமான ஒரு தீர்ப்பாக அதை பார்க்க முடியும். இன்றைக்கி வந்து பெண்கள் சம உரிமை வேணும், பல்வேறு உரிமை வேணும் கேட்கக்கூடிய நேரத்தில் வீட்டில் வந்து சும்மா தானே இருக்க, எந்த வேலையும் செய்கிறதில்ல, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அதற்கு ஒரு மிகப்பெரிய பதிலாக 30,000 ரூபா மாதம் அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும்னு சொல்லி சம்பளம் நிர்ணயம் பண்ணணும், கணக்கீடு செய்யணும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் இன்றைக்கி வழங்கியிருக்கக்கூடிய தீர்ப்பு இந்தியாவில் பெண்களுடைய உரிமைக்கு மிகப்பெரிய பலமாக அமைஞ்சிருக்கு. இந்த தீர்ப்பு வந்து இந்த காணொலியோடு சேர்த்து இணைப்பில் வந்து வெளியிடுறோம். இது போன்ற தீர்ப்புகளை தொடர்ந்து வெளியிடுவதற்கு தயாராக இருக்கும். பொதுமக்களும் வழக்கறிஞர்களும் சட்டமாளர்களும் இதை படித்து பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.